இதான் சரியான இடம். இங்கே போட்டுட்டு போயிடலாம். ம், வா போலாம். அம்மா, அம்மா நான் எங்க இருக்கேன்? அம்மா, அம்மா நான் எங்க இருக்கேன்? ஐயோ அம்மா, என்னால சுத்தமா ஏந்துக்க முடியல. என்ன இடம்னு தெரியலையே. என்னால சுத்தமா ஏந்துக்க முடியல. தெரியலையே. அம்மாடி ஏந்திரடி, அம்மாடி ஏந்திரடி. என்னடியாச்சு உனக்கு? தாத்தா, என்னால சுத்தமா ஏந்துக்க முடியல தாத்தா. நீ அம்மாவை அப்பாவெல்லாம் கூப்பிடு தாத்தா. என்னாச்சு மாமா குழந்தைக்கு? சொல்லுங்க மாமா, என்ன ஆச்சு? என்னப்பா ஆச்சு? முதல்ல சொல்லி தொழிங்க. என்ன ஆச்சு? குழந்தை எங்க கிடைச்சா? உங்க இங்கெல்லாம் தேடி நிக்கிறோம். உங்களுக்கு எப்படி குழந்தை கிடைச்சா சொல்லுங்கப்பா. நான் அங்க வாக்கிங் போய் நின்றேன்டா. குழந்தை பார்த்தா நடு ரோட்ல காட்டு பக்கம் ஓரமா படுத்துட்டு இருந்தா. என்னாச்சு ஃபர்ஸ்ட் குழந்தைய கேளுடா. அவளால சுத்தமா ஏதுக்க கூட முடியல. மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது மாமா. வாங்க ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இது ஹாஸ்பிட்டலுக்கு போற சமாச்சாரம் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம போய் சாமியாரை பார்க்கலாம். என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டி, நீ குழந்தைய பாரு எவ்வளவு பயந்துருக்கா. ஃபர்ஸ்ட் குழந்தைய கேட்கலாம் என்ன ஆச்சுன்னுட்டு. வா அம்மாடி, அம்மாடி ஏந்திரடி. அம்மோ ஏந்திரு. என்னப்பா? ஆமா, நேத்து ராத்திரி நீ எங்க போன? நாங்க ஊரெல்லாம் தேடினோம், நீ கிடைக்கவே இல்லையே. அவ்வளவு சீக்கிரம் எப்படி நீ திரும்பி எப்படி நம்ம ஊருக்கே வந்து, அதுவும் காட்டு பக்கம் ஓரமா படுத்துட்டு இருந்த? என்னதான் ஆச்சு ராத்திரி சொல்லு. அப்பா, நேற்று ராத்திரி நான் அந்த காட்டு பக்கமா அந்தாண்ட ஊருக்கிட்ட ஒரு பேய் பங்களாகுது இல்லையா? என்னது பேய் பங்களாவா? அங்க எதுக்கடி போனே நீ? இல்லம்மா, விளையாடிக்கிட்டே இருந்தம்மா, ஓடிக்கிட்டே இருந்தோம். தெரியாம நான் மட்டும் அங்க போய் மாட்டிக்கிட்டேன். பார்த்தாங்க பங்க. என்ன சொல்லுமா, பயப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. தாத்தா, அங்க ஒரு பேய் இருக்குது தாத்தா. ஒரு பேய் இல்ல, 5 பேய் இருந்துச்சு. என்னது 5 பேயா? அப்போ நீ மட்டும் எப்படி வந்த? ஆமா, 5 பேய் என்றியே. உன்னை அந்த பேய்ங்க எதுவும் பண்ணல? இல்ல தாத்தா, நாங்க மாட்டிக்கும் போது ஒரு அங்கிள் வந்தாரு. அந்த அங்கிள் தான் என்னை காப்பாத்தினாரு. இப்போ அந்த அங்கிள் எங்க? அந்த பேய் என்னை சாப்பிட்றதுக்கு என்னை கேட்டுச்சு. அந்த அங்கிள் அந்த குழந்தைய விட்டுட்டு என்ன சாப்பிடுங்க, அந்த குழந்தைய விட்டுருங்கன்னுட்டு பாவம் என்னை விட்டுருச்சு அந்த பேய். அப்போ அவரோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியலையே. ஃபர்ஸ்ட் அவரை காப்பாத்தணும். அவரு மட்டும் இல்லைன்னா என் பேத்தியே எனக்கு எச்சிருக்க மாட்டான். அவரை காப்பாத்தி ஆகணும். நடுறா போலாம், அந்த சாமியாரை தேடி போலாம். நடு. ஆமாப்பா, நீங்க சொல்றது கரெக்டு தான். வாங்க போலாம். அப்பா, நீங்க குழந்தைய பார்த்துக்கோங்க, நாங்களும் அவ்வளோ போயிட்டு வரோம். சரிப்பா, அதுவும் கரெக்டு தான். கிளம்பலாம் வாங்க. எங்கங்க அவங்கள காணோம்? இதோ இங்க இருக்காரு பாரு, நடு. சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? எங்க குழந்தை ஒரு பேய்கிட்ட மாட்டிக்கினான். அந்த பேய்கிட்ட இருந்து அந்த எங்க குழந்தைய காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் போய் பாவம் இப்போ அவர் மாட்டின்னு இருக்காரு. ஆனா எங்க குழந்தை இப்போ பத்திரமா தான் இருக்கிறா. இப்போ அவரை காப்பாற்றணும். இப்போ அவர் எங்க இருக்காரு? அந்த ஊர் எல்லைக்கிட்ட இருக்கிற அந்த பேய் பங்களால தான் அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு பேய் இல்லை சாமி, 5 பேய்ங்க இருக்கு. தயவு செஞ்சு எப்படியாச்சும் அவரை காப்பாற்றணும். ஆமா சாமி, தயவு செஞ்சு அவரை காப்பாத்துங்க. உங்களை தான் நம்பி வந்துக்கிறோம். கண்டிப்பா பண்றேம்மா, நடுங்க போலாம். ஆமா, இங்க இருக்கு, ஒன்றும் இல்லை, 5 பேய் இருக்கு. ஏய், யார் நீ? எதுக்காக அவர் பிடிச்சின்னுக்கிற? முதல்ல அவர் விடுறியா இல்லை உன்னை எங்கே பஸ்மமாக்கட்டா? நீ யாரா என் இடத்துக்கு வந்து என்னையே மிரட்டுற? நான் உன்னை அழிக்க வந்த சாமியாரு. என்னது? நீ என்ன அழிக்க போறியா? நான் யார் தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? என்ன அழிக்கிறதுக்கு அந்த கடவுளே வந்தாலும் முடியாது. முதல்ல இங்கிருந்து போங்க, இல்ல அவனோட சேர்த்து உங்க 3 பேரையும் நான் கொன்னு தீத்து சாப்பிட்டுடுவேன். ஏய், உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஏய், அறிவு கெட்டவளே, பேய்கிட்ட வந்து மனசாட்சி எதிர்பார்க்குற? இப்போ பாரு, முதல்ல இங்கிருந்து போங்க, இல்லை உங்களை அவ்வளோத்தான். நீங்க 2 பேரும் வெளியே இருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி சாமிஜி. ஏய்,
அவனை விட போறியா இல்லையா? கடைசியா கேட்குறேன். விட முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஏய், இது எந்த கத்தி தெரியுமா? அந்த ஐயனார் காலடியில் வச்சு பூஜை பண்ண கத்தி. இது உன்னை ஒரு ஒராசுனாலே நீ இங்கே பஸ்மமாயிடுவ. இல்ல இல்ல, தயவு செஞ்சு என்னை விட்டுரு. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்னை விட்டுரு. தயவு செஞ்சு என்னை விட்டுடு. ஆவாது. இது ஒரு தடவை கையில் எடுத்துட்டா உன் கதை முடிஞ்சுதுன்னு அர்த்தம். இப்போ நான் உன்னை கொல்லணுமா இல்லை நீயா வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே சேர்ந்துக்கிறியா? இல்ல இல்ல, நான் வந்துடுறேன். என்னை விட்டுடு. என்னை எது பண்ணிடாத. என்னை விட்டுடு. வா. இது எங்க கடல் ஆழம் இருக்குதோ அந்த இடத்துல விசிறடிச்சிருங்க. பேய் இந்த பாட்டிலை பிடிச்சி வச்சிருக்கேன். ரொம்ப நன்றி சாமி. எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்க உங்களை மறக்கவே மாட்டோம். வாங்க, அவரை போய் எழுப்பலாம். ஐயனாரே. எனக்கு என்ன ஆச்சு? நான் இன்னும் உயிரோடவா இருக்கிறேன்? என்னால நம்பவே முடியல. யார் நீங்கெல்லாம்? நீங்க ஒரு குழந்தைய காப்பாத்துனீங்கல்ல, அந்த குழந்தையோட அம்மாவும் அப்பாவும் தான். எங்க குழந்தைய காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றிங்க. எங்க உயிர் இருக்கிறவருக்கு நாங்க உங்களை மறக்கவே மாட்டோம். அப்படிலாம் பேசாதீங்க. அந்த பிஞ்சு குழந்தைய நான் இது பண்ணிட்டா நான் உயிரோட வாழ போறேன். எனக்கும் ஒரு குழந்தை இருக்குதுங்க. அந்த குழந்தைய பார்க்கும்போது என் குழந்தை மாதிரி இருந்துச்சா, அதனாலதான் நான் காப்பாத்தினேன். சரி, இது ரொம்ப ஆபத்தான இடம். முதல்ல இங்கிருந்து போகலாம். இங்கே பாருங்க, இன்னும் அந்த பேய் உயிரோட தான் இருக்கு. ஆனால் நான் கட்டு போட்டு இந்த பாட்டில் உள்ளே வச்சிருக்கேன். இது எடுத்துட்டு போய் கடல் ஆழத்தில் விசிறடிச்சிடுங்க. இனிமே உங்கள் வீட்டுக்கு எந்த ஆபத்தும் வராது, உங்கள் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராது. உங்கள் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன். ரொம்ப நன்றி சாமி. உங்களை என்னைக்குமே நாங்க மறக்கவே மாட்டோம். சரிங்க, நான் கிளம்புறேன். எங்க வீட்டுல எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. இதை நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி. நீங்க நன்றி சொல்லக்கூடாது, நாங்க தான் சொல்லணும். ரொம்ப நன்றிங்க. நாங்க போயிட்டு வரோம். நாங்க போயிட்டு வரோம். தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டா எங்களை கேளுங்க. கண்டிப்பா நாங்க உங்களை செய்யறோம். சரிங்க, நான் வரேன்.